ரீல்ஸ் மோகத்துக்காக பைக்கில் எல்லாம் வேகமாலாம் போகக்கூடாது. இதுவே ஒரு ரீல்ஸ் பைத்தியம். இவர் இப்படி சொல்கிறார். 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் புதிய திருப்புமுனை அப்படி இப்படிலாம் ஒரு 5-6 யூடியூப் சேனல் வருது. எல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் கொடுக்குறது இந்த பப்ளிசிட்டி பைத்தியம். ராமஜெயம் கொலை வழக்கில் என்ன நடந்தது என்ற உண்மை ஒரு நாளும் வெளியே வரப்போவது இல்லை. ஃபஸ்ட்டு சரியான கோணத்தில் அந்த விசாரணை நடைபெறவே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் கிட்டத்தட்ட 10-13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் வாக்கிங் போகும்போது அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று தான் தகவல். இறந்து போன திரு ராமஜெயம் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரெகுலராக ஷட்டில் காக் விளையாடக்கூடியவர். லுங்கி கட்டிட்டு ஜட்டி போடாமல் வாக்கிங் போவாங்க. அவர் தனியாக வாக்கிங் செல்ல மாட்டார். எப்போதும் அவரோடு வாக்கிங் செல்வதற்கென்று அவருடைய நண்பர்கள் ரெகுலராக இருக்காங்க. அவர்கள் யாரும் அவரோடு வாக்கிங் செல்லவில்லை. ராமஜெயம் அலுவலகம் வைத்திருந்த அந்த கட்டிடத்தை நேரு விட்டுவிட்டார். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக விசாரணையை கையில் எடுத்த ஒரு புலனாய்வு டீம் கட்டிடம் விட்டாலும் பரவாயில்லை என்று ராமஜெயத்தின் அறையை சென்று சோதனை அடிக்கிறார்கள். அந்த அலுவலகம் அந்த அலுவலகத்தில் ராமஜெயத்தோட அறையை புட்டி கடன் செய்து உடச்சு போய் சோதனை பண்ணுறாங்க. ராமஜெயத்தின் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது அல்லவா, ஒரு முழு வேலி கம்பி வச்சு கட்டப்பட்டிருந்தது. அந்த கைகள் கட்டப்பட்டிருந்த அந்த முள்வேலி கம்பி உள்ளே இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் கட் பண்ண கம்பி தான் அவருடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு டேப்பு போட்டு ஒட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேப்போட ரோல் அங்கே இருந்துச்சு. இதை எழுத்துப்பூர்வமாக கைப்பற்றி சிபிசிஐடி அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்டு அந்த மகசரோடு அந்த டாக்குமெண்ட்ஸோடு இன்னும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு.